ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் தாங்க நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு நான் வந்து இன்றைக்கி லெக் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது நான் 6 லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மஞ்சள் போட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து ஸ்லைஸ் சின்னதாக கட் ஒன்று போடுறேன். 2 பக்கமும் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணேன். ஏன்னா மசாலாலாம் இது உள்ள இறங்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கட்டு பண்ணுங்க 2 சைடும். ஏன்னா அது அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் இறங்கி நல்லா ஊறும். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 hour அப்படி எடுத்து வச்சுடுங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 hour தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் காமிக்கிறேன். நான் கட் பண்ணியிருக்கிறது எல்லா சிக்கன் பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் 2 சைடுமே நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர், இது எல்லாமே வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஹங் கர்ட் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஹங் கர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லா வருது. ஸோ அதுக்கு நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் ஹங் கர்ட் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், நான் எப்படி பீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு எல்லாம் கூட சரி எல்லாத்தையும் போட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுக்கிற மசாலாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது இந்த கெட்டியாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா ஒட்டாது. ஸோ இப்போ வந்து நான் கை யூஸ் பண்ணுறேன். கை யூஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்டின்னு இருக்கேன் இந்த வீடியோவில். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டு இதில் ஒரு சிக்கனாக போட்டு நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ணிடலாம் மேலெல்லாம். இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலெல்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து சிக்கன் பீசஸ் எடுத்து எல்லா பக்கமும் எப்படி கோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸை கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நான் வந்து சிக்கன் லெக் பீஸை வந்து நான் நல்லா கோட் பண்ணுறேன். கோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓவனில் நான் வந்து இன்றைக்கி ஓவனில் செய்யலை. நான் வந்து தந்தூரி பேன் இருக்குது என்கிட்ட, அந்த பேனில் தான் நான் செய்கிறேன். நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட தந்தூரி பேன் இல்லைனாக்கா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் கூட செய்யலாம். இந்த மாதிரியே நான் செய்கிற மெத்தட்லேயே சேர்ந்து பேன் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த சிக்கன் பீசஸ்க்கெல்லாம் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 1/2 hour வச்சு இந்த மாதிரி எல்லா லெக் பீஸஸ்க்கும் நம்ம வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ மசாலா போட்டுட்டு இருக்கேன். இப்போ எல்லா மசாலையும் போட்டு வச்சுருக்கேன் நான். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டோன்னு சொல்லிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேனில் வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஆனால் தேய்க்கலாம், இல்லை நம்ம வந்து இது கீ கூட போட்டுக்கலாம் இதுக்கு. இப்போ வந்து
தவா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு லெக் பீசஸாக இதில் வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு 6 லெக் பீசஸ் தான் பொரிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேன் இல்லைனாக்கா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு மூடிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து இந்த தந்தூரி பேனில் தான் இன்றைக்கி வச்சுட்டு இது மேலெல்லாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஆயில் கோட் பண்ணி விட்றேன். இந்த டிஷ் வந்து சுமார் ஒரு 40 to 45 மினிட்ஸ் குக்கிங் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து தந்தூரி இல்லைங்களா, இது வந்து நல்லா மேலே ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் ஆயில் தடவி விட்றேன் பாருங்கள். மேலெல்லாம் ஆயில் தடவி விட்றேன் எல்லாத்துக்கும். நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஆயில் போட்டிருக்கேன். அந்த ஆயிலில் தான் இப்போ இதெல்லாம் குக் பண்ணுறேன். நானும் மீடியம் சிம்மில் தான் வச்சு இருக்கிறேன் இது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா ஆயில் தேய்ச்சிடுங்க. எல்லா சைடும் ஆயில் தடவிட்டு இப்போ வந்து 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ நான் திருப்பிட்டேன் சிக்கனை. திருப்பி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனது, இன்னொரு பக்கம் கூட திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் பண்ணோம் 2 சைடும். அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்கன் வந்து நல்லா அந்த கிரில்லிலே குக் ஆகிருக்கு, எவ்வளோ நல்லா தெரியுதுன்ட்டு. இந்த மாதிரி கலரு இன்னொரு சைடும் இதே மாதிரி ஆகணும். ஒரு சைடு இது குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு வந்து நான் திருப்பி போட்டுன்னு இருக்கேன். இந்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பிறகு நம்ம வந்து இது சாம்பார் சாப்பாடு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நெய் போடுறேன். நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 2 சைடும் நல்லா நெய் தடவி ரோஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்னடா நம்ம வீட்டில் பேன் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே நீங்கள் செய்யலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்ஸோ கொடுங்க. யாரோ சப்ஸ்கிரைபே பண்ணாதையே பார்க்குறீங்களே ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, வெறும் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம குக் பண்ணுற விதத்தில் தான் இந்த சிக்கன் வந்து நல்லா கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து 2 சைடு நான் பண்ண தந்தூரி வந்து ஒரிஜினல் கலரே இருக்குது. நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக கூட இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நான் வந்து எப்போவுமே ஸ்கின் அவுட் தான் எடுப்பேன். ஸ்கின் அவுட் சிக்கனுங்க தான் நாங்கள் ரொம்ப சாப்பிட்றது வீட்டில். வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு, அதனால் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் இதுலேயே வச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்து 2 பக்கமும் திருப்பி கொடுத்துட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குன்னு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் தந்தூரிக்கு வந்து ஒரு ஸ்மோக் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி அந்த ஸ்மோக் போடல. அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றாவது நல்லா தான் இருக்கும். சிக்கனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.